உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பாகம் 2. 2 தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறான் மோகன். அவர்களுக்கு திருமணம் முடித்துவிட்டு தான் தனக்கு என்கிற உறுதியோடு இருந்திருக்கிறான். மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவன். SSLC வரை படித்துவிட்டு பள்ளி இறுதி வகுப்பு முடிந்த மறுநாளே வேலைக்கு போய் அதில் வரும் பணத்திலிருந்து மேற்கொண்டு தபால் மூலம் பட்டப்படிப்புகள் படித்து கணினி பயிற்சிகள் கற்று தேர்ந்து தொடர்ந்து அரசு பரீட்சைகள் எழுதி விடாமுயற்சியோடு முயன்று வேலையையும் வாங்கி அப்பாடா என்று அமர்ந்திருக்கிறான். உழைப்புக்கு சளைக்காதவன்தான் விடாமுயற்சியில்தான் இந்த நிலையை எய்தியிருக்கிறான். ஆனால் வேலை என்று ஒன்று கிடைத்தவுடனே ஆள் ரிலாக்ஸ் ஆகிவிட்டானோ என்று நினைப்பது போல அவனது செயல்கள் எல்லாமும் அறவே மாறிவிட்டிருந்தன. இனிமேல் கை நிறைய காசு, மாதா மாதம் சம்பளம், 60 வயசு வரை வேலை, பிறகு ஓய்வூதியம், எனக்கென்ன கவலை என்று ஆள் ஜாலியாக இருக்க ஆரம்பித்து விட்டான் என்றுதான் நினைக்க வேண்டியிருந்தது. இளமை இருக்கும்போதே எல்லாவற்றையும் அனுபவித்து சலித்துவிட வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டவன் போல் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தான் மோகன். அதற்கு பின்தான் லீலைகள் ஆரம்பித்திருக்கின்றன. அதுவரை அடங்கி கிடந்த வெள்ளம் காட்டாறு போல பாய்ந்து கண்டமெனிக்கு இழுத்து சென்றிருக்கிறது. என்னென்ன ஆட்டங்களெல்லாம் ஆட வேண்டுமோ எல்லாமும் ஆடி முடித்துவிட்டு பிஞ்சில் பழுத்தவனாய் முழுமையடைந்த நிலையில்தான் இவளிடம் வந்து சேர்ந்தான். சேர்க்கை சரியில்லை. இனிமேலும் இவனை இப்படியே விட்டேற்றியாய் விட்டால் பையன் நமக்கில்லை என்று சுதாரித்து விட்டார்கள் வீட்டில். அவர்களுக்கு பயம் தொற்றிக்கொள்ள எப்பாடுபட்டாவது ஒரு நல்ல இடமாய் பிடித்து இவனை ஒப்படைத்து விட வேண்டும் என்று துடித்தார்கள். பெண்ணை வைத்து கொண்டிருப்பவர்கள்தான் இப்படி நினைக்க வாய்ப்பிருக்கிறது என்றால் இங்கே ஒரு ஆண்மகனை அவனின் எதிர்கால வாழ்வு பாழ்பட்டு போய்விடக்கூடாது என்று முயன்றனர் மூத்த தலைமுறையினர். முறைப்பையன் அவனை பார்க்கும் போதெல்லாம் என்னவோ ஒரு ஈர்ப்பு நந்தினிக்கு. அவனின் பர்சனாலிட்டியா அல்லது பேசும் அழகா, அவனது கோபமா, அவனிடம் இருக்கும் சுறுசுறுப்பா? சின்ன பிள்ளையிலேருந்து உன்னைத்தாம்மா நான் மனசில் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். நீ அவனுக்கு மனைவியாக வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவன் கொட்டமெல்லாம் அடங்கி போகும். நான் எது சொல்லியும் கேட்கலே. அவன் ஆனா ஒன்று, அவன் தங்கச்சிகளை எப்படியோ கரை சேர்த்துட்டான். அதுதான் ஆச்சரியம். அது வரைக்கும் அவன் இருந்த ஒழுங்கு இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லை. இந்த குடும்பத்தின் தூணா நின்று காத்திருக்கான். அத்தனையும் தாங்கி பிடிச்சிருக்கான். என்ன வந்தால் நான் பார்த்துக்கிறேன் என்னுவான். எவ்வளவு கடன் அடைச்சிருப்பான் தெரியுமா? அடகு வச்ச பொருளை எல்லாம் மீட்டிருக்கான். இந்த வயசுக்கு சொந்த நலம்னு அவன் மனசில் ஆசைகளே தோணலையோ? இல்லை அடங்கிட்டானோ தெரியாது. சுயம் நலம்ங்கிறது அவன் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. எங்கே சந்தோஷம்தான் அவன் சந்தோஷம். வீட்டு நலன்தான் அவனோட நலன். அவ்வளவு பொறுப்பாக இருப்பான். வேலை கிடைச்சி வெளியூர் போனான் பாரு, அங்கே தான் சேர்க்கை சரியில்லை, கெட்டு போயிட்டான். அதுலேயும் ஒரு லாபம் இல்லாமல் இல்லை. சர்வீஸில் சேர்ந்த புதுசில் அவன் போட்டு வச்ச அப்ளிகேஷனுக்கு பலன் கிடைச்சி சட்டுன்னு அவனே எதிர்பார்க்காத போது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு பாரு. அதில் கடவுள் அவனை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார். அத்தோடு அந்த பழைய இடத்தின் பழக்கமெல்லாம் போச்சுன்னு வை. இப்போது இங்கே வந்து சேர்ந்துட்டான். வயசும் ஆகிப்போச்சு. அவனுக்கு இத்தனை நாள் ஒரு ஆம்பளை கல்யாணம் கட்டிக்கிடாமல் இருக்கிறதே பெரிய அதிசயம்தான். அதுதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆயிட்டோம்னு தோணுது எனக்கு. என்ன வயசானாலும் பரவாயில்ல, 2 தங்கச்சிகளுக்கும் முடிச்சுட்டு தானே இருந்தான் பாரு. அதுதான் ஆண்டவனாக பார்த்து இப்போ உன்னை அவனுக்கு கொடுக்க போகிறான். நானும் வேலை பார்க்கறது அவருக்கு பிடிக்குமாமாமா. இதில் என்ன வந்துச்சு? இதெல்லாம் பற்றி அவன் யோசிச்சுதா தெரியல. ஒன்றும் சொல்ல மாட்டான். உன்னை விட அழகான பொண்ணு அவனுக்கு வேற யாருமா கிடைப்பா? அவனும் அழகான பையன்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நீ சரியான ஜோடி தானே அவனுக்கு. உங்கள் அப்பன் ஆத்தாளுக்கு மறுப்பில்லாமல் இருந்தால் சரி. மாமா இதை சொன்ன போது தான் சுருக்கென்றது நந்தினிக்கு.